பிரம்மாண்டம் என்று சொல்வார்கள். ஏதாவது ஒன்று அபரிமிதமான ஒரு வளர்ச்சியோ மற்றவற்றையும் கண்டு அது மிக பிரம்மாண்டம் என்று அழைப்பது உண்டு. அந்த வகையில் இன்று காலை முதல் இந்த படைப்பு சங்கமத்தின் நிகழ்ச்சியை காணும்போது அந்த பிரம்மாண்டம் எல்லாம் இதற்கு சரியாக வராது, அதைவிட பிரம்மாண்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று வெளியிட்ட ஒரு நூல்கள் ஒரு 40 நூல்கள் மேல் இருக்கும். இளம் தலைமுறையினர், பெரியவர்கள் என ஒரு 40-45 நூல்கள் மேல் இன்று வெளியிட்டார்கள். நாங்கள் எழுதிய காலத்தில் நான் 1964 எழுதத் தொடங்கினேன். என்னுடைய முதல் நூலே 1982 தான் அதை நூலாக காண முடிந்தது. அதற்கு அடுத்த நூல் 1988 தான். அப்படி இருந்த நமது தமிழ் நூலகத்துறை, நூலக வளர்ச்சி இன்று ஒரே நாளில் ஒரு 40 நூல்களை சரசரசரென்று எழுதிய அந்த நூல்களை வெளியிட்ட போது அந்த பிரம்மாண்டம் என்று சொன்னேனே, அதை தான் நினைவு கூறுகிறேன். அதே போன்று விருதுகள் என்பதோ மொழிபெயர்ப்பு என்பதோ ஒரு சாதாரண வேலை அல்ல. ஒரு காலத்தில் தமிழில் மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் வெளிவருகிறது என்றால் அந்த மொழிபெயர்ப்பாளரின் நூலே பெயரே அந்த புத்தக அட்டையில் இருக்காது. உள் அட்டையில் தான், உள் பக்கத்தில் தான் போடுவார்கள். அப்படி இருந்தபோதுதான் இதே நிலை கேரளாவில் மலையாள மொழியில் நான் பார்க்கும்போது அங்கு அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மிக சிறப்பான ஒரு இடம் இருந்தது. ஒரு நோபல் பரிசோ ஒரு புக்கர் பரிசோ யாராவது அயல் மொழிகளை வாங்கியிருந்தால் அந்த நூலின் மலையாள மொழிபெயர்ப்பு அடுத்த மாதத்திற்குள்ளேயே அங்கே பார்க்கலாம். அங்கு வரக்கூடிய இதழ்கள் மாதபூமி ஆகட்டும், மலையாள மனோரமாகட்டும், தேசாபிமானி ஆகட்டும், எல்லாமே மொழிபெயர்ப்புகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அல்லது அவ்வப்பொழுது வாராந்திர வகையிலேயோ மொழிபெயர்ப்புகளுக்கு இடம் கொடுத்து மிக சிறப்பாக அங்கே வெளியிடுகிறார்கள். அதை எல்லாம் பார்த்துதான் தமிழிலும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் மொழிபெயர்ப்பு நூல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நான் திசையட்டும் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இதழை தொடங்கினேன். இது என்னுடைய நெய்வேலியை சேர்ந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்பில் தான் முதலில் ஆரம்பித்தோம். அந்த மொழிபெயர்ப்பு மூலம் இன்று 164 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நாங்கள் விருது கொடுத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நெல்லி சின்னசாமி செட்டி சில்கை சேர்ந்த நெல்லி குப்பைசாமி செட்டியாருடைய பெரும் ஆதரவு தான் காரணம். அவர் இல்லை என்றால் இந்த மொழிபெயர்ப்புக்கு இந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்காது. இந்த திசையட்டும் என்ற அந்த மொழிபெயர்ப்பு இதழ் இந்தியாவிலேயே மொழிபெயர்ப்புக்கு என்று வரக்கூடிய ஒரே இதழ் என்று சொல்லலாம். மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்புகள் வருகிறது. அந்த இதழ்களில்
ஒரு பகுதியாகத்தான் அந்த மொழிபெயர்ப்புகள் இடம்பெறும். ஆனால் திசையட்டும் என்ற இதழில் முழுக்க முழுக்க மொழிபெயர்ப்பு பற்றியும் மொழிபெயர்ப்புடைய படைப்புகள் தான் அதில் இடம்பெறும். இதுவரையில் 81 இதழ்கள் வெளியிட்டுள்ளன. அது அத்தனையிலும் அந்த மொழிபெயர்ப்புடைய முக்கியத்துவம் இடம்பெற்றுள்ளன. இங்கு இன்னொரு விஷயத்தை கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். விருதுகள் என்பது நம்மை தேடி வர வேண்டும். விருதுகளை தேடி நாம் செல்லக்கூடாது என்பது ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருப்போம். நான் எல்லோருக்கும் என்னுடைய கருத்தும் அதுதான். அந்த வகையில் நம்ம சின்ன அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு உங்களுக்கு படைப்புச் சுடர் விருது அளிக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஐயா, நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். எனக்கு நான் உண்மையிலேயே வெட்கப்படுகிறேன். காரணம் என்னவென்றால் 9 ஆண்டுகளாக இந்த படைப்புச் சங்கம் மிக சிறப்பாக நடந்து வந்திருக்கிறது. ஆனால் எனக்கு அன்றைய நாள் வரை இந்த படைப்புச் சங்கத்தை பற்றி ஒரு விருது கொடுப்பார்கள் என்ற ஒரு எண்ணமே எனக்கு தெரியாது. இது உண்மையான விஷயம். அவர் கேட்ட உடனே நான் வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டேன். இன்னும் சொல்லப்போனால் இன்றுதான் அவரை நேரில் பார்க்கிறேன். அவர் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், எங்கள் கடலூரை தலைநகரத்தில் இருப்பவர். ஆனால் இதுவரை அவரை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுதான். ஆகவே இவ்வளவு பெரிய பொறுப்பை இவ்வளவு சின்ன வயதில் ஏற்று மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை படைப்பு இலக்கியத்திற்கும் நூலாக்கத்திற்கும் பணி செய்யும் இந்த அமைப்பை பாராட்டுகிறேன். மனதார அதை வாழ்த்துகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.